அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்திருந்த நிலையில் திண்டுக்கல்லில் இபிஎஸ் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். திண்டுக்கல்லில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோருடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். செங்கோட்டையில் அதிமுகவினுடைய தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றன. 1 மணி நேரத்தை கடந்து இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்திலே விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன்படி பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லில் மேற்கொள்ள இருந்த அந்த சுற்றுப்பயணத்திற்கு இடையே இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய தினம் இரவு செங்கோட்டையினுடைய செய்தியாளர் சந்திப்பின் அடிப்படையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் பதாகை ஏந்தி எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் பரப்புரை வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் நின்றதன் காரணமாக அதன் பிறகு எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இந்த தகவல் நேற்று இரவு தெரிவிக்கப்பட்டு இன்று அதிகாலையிலேயே அவர்கள் திண்டுக்கல் வந்தடைந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. செங்கோட்டையின் விதித்திருக்கக்கூடிய கெடு, அதன் காரணமாக கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை என்ன என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. மூத்த நிர்வாகியான செங்கோட்டையின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது அல்லது அவரிடம் விளக்கம் கேட்கும் பொழுது அவர் தரக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த இணைப்பு என்பதை வலியுறுத்தக்கூடிய தனிநபர் நான் கிடையாது, என்னை தாண்டி மேலும் பலர் இதற்காக எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றனர் என்ற கருத்தை சொன்னார். அதன்படி எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, கே.பி. அன்பழகன், கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே 6 பேர் இணைந்து சென்றுதான் எடப்பாடி பழனிசாமியிடம் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை இணைக்க வேண்டும் என்பதற்கான அந்த கருத்தை கூறினோம் என்ற ஒரு தகவலை செங்கோட்டையன் கூறியிருந்தார். இந்த நிலையில் அதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பது இன்று தெரிய வரும். கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்ப இருக்கின்றார்கள். செங்கோட்டையன் நேற்று கூறியிருந்தவாறு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தி இருந்தார்களா என்பது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அவர்கள் அதற்கான பதிலை வழங்கினால் செங்கோட்டையன் கூறியது எந்த அளவு தகவல் உண்மையானது என்பது வெளிப்படையாக தெரிய வரும். ஏனென்றால் செங்கோட்டையன் நேற்றைய தினமே 6 முன்னாள் அமைச்சர்கள் இணைந்துதான் இது போன்ற கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம், ஆனால் அவர் எங்களுடைய கருத்துக்களை கேட்க மறுக்கின்றார் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் செங்கோட்டையனுடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி அதிமுக என்பது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. பொதுக்குழுவின் மூலமாக அதிமுகவினுடைய கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களை நீக்கி இருக்கின்றார்கள். எனவே துரோகம் இழைத்த துரோகிகளை ஒருபோதும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க மாட்டோம், அவர்களுக்கு இடம் கிடையாது. அதே நேரம் பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின் மூலமாக நீக்கப்பட்ட சிலரை தவிர மற்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அதிமுக தலைமையின் சார்பில் அழுத்தமான ஒரு வலியுறுத்தலாக சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.